रानीपेट जिले के कनिकापुरम इलाके में जो थिमरी यूनियन का हिस्सा है, कुएं पर एक व्यक्ति ने कब्जा करके उसे बंद कर दिया। रानीपेट जिले के कनिकापुरम इलाके में जो थिमरी यूनियन का हिस्सा है, कुएं पर एक व्यक्ति ने पंचायत अध्यक्ष और उपाध्यक्ष और गांव के प्रशासनिक अधिकारी की मदद से कब्जा करके उसे बंद कर दिया और कुएं को बंद कर दिया, जिससे लोग कुएं का इस्तेमाल नहीं कर पा रहे हैं। ये सुनकर लोग स्थानीय लोगों पर गलत शब्दों का इस्तेमाल करने और जान से मारने की धमकी देने का आरोप लगा रही हैं। उन्होंने इस संबंध में कार्रवाई करने के लिए क्षेत्रीय विकास अधिकारी के पास एक याचिका भी दायर की। सेंथिल कुमार की रिपोर्ट। ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுகா ஆரூர் ஊராட்சி கன்னிகாபுரம் கிராமத்திலிருந்து வரேன். எங்க ஊர்ல 100 வருட பழமையான ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணறு வந்து தனிநபர், அதாவது பொதுவான கிணறு. அந்த கிணறு தனிநபர் தேவைக்காக அந்த கிணறு வந்து அவங்க மூடுறாங்க. இதை கேட்கும் போது எங்களை அவதூறா பேசுறாங்க, பெண்கள் வச்சு இழிவா பேசுறாங்க. இதுக்கான தக்க நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 100க்கு ஃபோன் பண்ணோம். அப்புறம் எங்க ஊர் மணிகார் ஆஃபீஸ் போனோம். அங்க போனா இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களோட ரிலேஷன், அவங்களோட உறவினர், அவரோட உதவியால அதுக்கு என்ன உள்ள இருக்கிறவங்க எப்படி பேசணுமோ பேசி அவங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறேன்ற பேர்ல பேசுறாங்க. நம்ம கேட்டா நம்மள மிரட்டும் செய்யறாங்க. மணிகார் ஆஃபீஸ் என்ன சொன்னா, நீங்க சொன்னா நாங்க எடுக்க முடியாதுப்பா, ஒரு 3 பேர் 4 பேர் வந்து சொல்றதுனால எதுவும் செய்ய முடியாது, ஊர் பொதுமக்கள் கிட்ட நீங்க ஆதாரமா கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நாங்க சரி ஊர் பொதுமக்கள் கிட்ட கையெழுத்து வாங்க சொல்ல, அவங்களும் அவங்க அதாவது அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள், அந்த பெண்கள் வந்து எங்களை இழிவா பேசுறாங்க. நாங்க கையெழுத்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அவங்களாண்ட போயிட்டு ஏதோ தடுக்கிறதோ அவங்களை கேள்வி கேட்கறதோ எந்த ஒரு காரணமும் நாங்க யூஸ் பண்ணல. நாங்க போயிட்டு கையெழுத்து வாங்கினதுக்கு எங்களை அவதூறா பேசினாங்க. சரி, ஒரு பெண்கள் கிட்ட நம்ம போய் பேசும்போது எதனா தவறா பேசிட்டா எங்க மேல தக்க ஏதாவது நடவடிக்கை பாயுமோ இல்ல பிரச்சனை வருமோன்ற ஒரு காரணத்தினால மணிகார் ஆபீஸ் மேற்படி என்ன பண்ணணுமோ நாங்க அங்க வந்திருக்கோம். எங்களோட பிரச்சனை இதுதான். அவங்க வந்து ஊராட்சி மன்றோட தலைவர் உதவியால தான் இவ்வளவு பிரச்சனை செய்றாங்க. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மக்களுக்காக ஏதாவது சேவை, அதாவது தலைவர்னா துணைத் தலைவர் பண்றாரு. இவர் மக்களுக்காக எதனா சேவை செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எங்க ஊர் ஸ்கூல் பாழடைஞ்சு அந்த ஸ்கூல்ல தண்ணி ஒழிவிட்டு இருக்குது. அங்க அந்த ஸ்கூல்ல கரண்ட் ஷாக் அடிக்குது. இங்க பள்ளி மாணவர்கள் கம்மியா இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல மூடுற பத்தி பேசுறாங்க, அதுக்கு சீரமைக்க பேசல. இந்த கிணறையும் இவங்க மூடுறதுக்கான வழிதான் பார்த்தாங்க, அந்த கிணறை மீட்டெடுக்கிறதுக்கான வழியை பார்க்கல. இது மக்கள் பயன்பாட்டுல இருந்தது. 3 தலைமுறையா எங்க தாத்தால இருந்து எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. அது பழமையா எங்க ஊருக்கு ஒரு அடையாளம் போல எங்க தாத்தா பாட்டி பயன்படுத்தின ஒரு கிணறா அது எங்க கூட இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கிணறு அடிமட்டமா மூடிட்டாங்க. காரணம் அதிகாரம். அவங்க கிட்ட இருக்க அதிகாரம் மட்டும்தான் இவ்வளவு செய்ய சொல்லுச்சு. இதுவே எங்களான சாதாரண மக்கள் எங்களால வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு தக்க நடவடிக்கை மக்கள் எடுத்து, அதாவது அரசாங்கம் எடுத்து தர நாங்க நம்புறோம். பிடிஓ ஆபீஸை நம்பி வந்திருக்கிறோம். இதுக்கும் மேற்படி நான் என்ன பண்ணணும், எங்களுக்கு வழிமுறை காரணம் இவங்க எல்லாம் எங்களோட ஊர் பொதுமக்கள். நாங்க யாரும் வந்து தனிப்பட்ட காரணத்துக்காக வரல. ஒருத்தர் சொந்தக்காரா இருக்கான், எப்படி வேணா இருக்கும். ஆனா மொத்த பேர் இங்க நிக்கிறோம். நாங்க இன்னமும் இருக்கிறாங்க. எல்லாம் தொழில் சார்ந்து அவங்க வாழ்வாதாரம் எல்லாருமே வர முடியாதுன்றதுனால வரல. எல்லாருக்குள்ளயும் ஆதங்கம் இருக்கு. அவர் தான் அப்படி தலைவர் தான். பெட்டிஷனும் நாங்க கொடுத்துருக்கோம். இதை முதல்வரும் கவனத்துக்கு கொண்டு எங்க ஊருக்கு ஒரு தீர்வா அந்த கிணறை மீட்டு கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும். அந்த கிணறு பராமரிச்சு எங்களுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுடைய பழைய நினைவுகள் கிடைக்கும், எங்க வாழ்வாதாரம் மீண்டெடுக்கும். அதுக்காக நாங்க கஷ்டப்படுறோம். இதுக்கான வழி நீங்க செய்யணும். அதிகாரத்தை வச்சு எங்களை தவறுதலா அடக்குமுறை பண்றாங்க. பெண்களை வச்சு கேவலமா பேசுறாங்க. எங்களுக்கும் தன்மானம் இருக்குது. அதுக்கு என்ன வழிமுறை செய்யணுமோ முதல்வர் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா